வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பூரிக்கும் நல்ல அந்த குருமாவுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பூரி கிழங்கு செய்கிறத விட்டு இனிமேல் நீங்கள் இந்த குருமா தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சீனி சேர்த்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இப்போ நான் வெது வெதுப்பான சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பூரி மாவு பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கல்பாசி, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 ஸ்டார் சேர்த்துட்டு இப்போ நீல வாக்கில் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கணும். தக்காளி கட் பண்ணி எடுத்து வைக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா வதக்கிறதுக்காக பிடிக்காமல் இருக்காது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா அவங்க பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சுருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச சோயாவை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி விட்டு அலசி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நான் சோயா வேக வச்சது காட்டலை, வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சோயா பிடிக்கிறதுக்காக. இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் சோயா அதுக்கெல்லாம் மசாலா தடவி நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு ஒன்று தேங்காயெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒத்தக்கல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் போட்டு நம்ம 1 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உங்களுடைய குக்கரை அனுசரிச்சுட்டு 1 இல்லைன்னா 2 போதும். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் நம்ம பக்கத்து இடத்துல நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த டயத்தில் நமக்கு பூரி போனாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம கறிலாம் ரெடி ஆகிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். சுட சுட நம்ம கறி ரெடி ஆக்கி வச்சுட்டு பூரி நல்லா சூடாக நம்ம போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பூரியோ தோசையோ அப்போ தானே நமக்கு போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம பூரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சப்புன்னு நம்ம என்ன தான் கடையில் போடுற மாதிரி இல்லைனாலும் வீட்டில் போட்டு நம்ம வச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சத்தை உப்பிடுறது சப்புன்னு ஆகிடும். அப்போ நமக்கு கறிலாம் ரெடி ஆகிட்டு நம்ம பூரி போட்டாலே போதும். நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அருமையாக நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்முடைய சோயா கிரேவியும் இப்போ
குருமாவும் இப்போ ரெடி ஆயிரும். பூரி போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் சிம்மில் போட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய சோயா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்குனாங்க. நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எப்பயும் நம்ம உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோயா குருமா ட்ரை பண்ணலாங்க. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. நம்ம பூரியை போட்டுக்கலாம். பூரிக்கு நம்ம எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குமோ அதுக்கு அவ்வளோக்காக நம்ம பூரி நல்லா பொங்கி வரும். எண்ணெயில் போட்டதும் இப்போ நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையாக தேவிஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும், எப்பயும் நம்ம உருளைக்கிழங்கு குருமா, கறி இந்த மாதிரி தான் வைப்போம். இந்த மாதிரி சோயா குருமா வச்சு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது இந்த குருமா. ஒரு தடவை செஞ்சீங்கன்னாக்கா இன்னைக்கு பூரி போடும் போல் உங்களுக்கு இந்த குருமா வைக்கலான்னு ஒரு மைண்ட் செட் ஆகுங்க. ரொம்பவே ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.